ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, ரைஸ் கூட நெய் ஊற்றி சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணி அரை கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் வறுபடக்கூடிய டைம் வித்தியாசப்படும், அதனால தனித்தனியாக வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபட்டுட்டு நல்ல மணம் வர ஆரம்பிச்சிட்டு அந்த கலரும் மாறி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் இதை ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கடாயில் அரை கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. பருப்பு வறுக்கும்போது அதை கறியை விட்டுறாதீங்க. கரிஞ்சிட்டுன்னா பொடியில் அந்த கசப்பு தெரியும். கரியாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பும் நல்லா வறுபட்டுட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தாலே தெரியும் கலர் மாதிரி இருக்குது. இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கடாயில் அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 20 காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூடவே இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வத்தல் கூட சேர்த்து வறுக்கும்போது நெடி அடிக்காமல் இருக்கும் இந்த வத்தலும். காஞ்ச மிளகாயும் நல்லா வறுபட்டுட்டு இதையும் ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் லோ ஃப்ளேமில் பூண்டோட கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பூண்டும் லைட்டாக கலர் மாற வதங்கிடுச்சு. இதை தனியாக எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கட்டி பெருங்காயம் சேர்த்து அதையும் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயமும் வறுப்பெடுத்துட்டு இப்போ இதை தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1/4 கப்பு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. எள்ளும் நல்லா வறுப்பட்டுட்டு இதை பருப்பு வறுத்து வச்சுருக்கிற பருப்போட இதை சேர்த்துறாதீங்க. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் மிளகாய் சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்தா போதும், கரெக்டாக இருக்கும். மிளகும் நல்லா வறுப்பட்டுட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அது நல்லா வறுப்பட்டுட்டுனா மிளகோட மணம் நல்லா வரும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. ஜீரகம் டக்குன்னு வறுப்பட்டுரும். அதோட கலர் லைட்டாக மாறி வருது. ஃப்ளேவரும் நல்லா வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அப்புறம் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெயில் சேர்த்து இலையை வதக்கும்போது அதோட கலர் மாறாமல் இருக்கும், அதுக்காகத்தான். கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி நல்ல முருவை வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆற விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஆறிட்டு இப்போ பொடி பண்ணிடலாம்.
மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வறுத்த எள்ளை சேர்த்து அதை மட்டும் தனியாக பொடிச்சுக்கோங்க. எள்ளை பொடிச்சாச்சு. இப்போ இதில் மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பாதியை போட்டு பொடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தது சேர்த்துக்கலாம். மிளகாவை காம்பு எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டு அப்புறம் மொத்தமாக போட்டு சேர்த்து ஒரு சுற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா எல்லாமே நம்ம நல்லா வறுத்து தான் ரெடி பண்ணியிருக்கோம். சூடாக எடுத்து வச்சிடாதீங்க. சூடாக வைக்கும்போது அதில் உள்ள ஈரப்பதம் சீக்கிரமாக கெட்டு போக பண்ணிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.